कूजन्तं राम रामेति मधुरं मधुराक्षरम् आरुह्य कविता शाखां वन्दे वाल्मीकिकोकिलम् वाल्मीकेर्मुनिसिंहस्य कवितावनचारिणः शृण्वन् रामकथानादं को नयाति परां गतिम् यः पिबन् सततं रामचरितामृतसागरम् अतृप्तस्थं मुनिं वन्दे प्राचेतसमकल्मषम् गोष्पदीकृतवाराशिम् असकीकृतराक्षसम् रामायण महामाला रत्नं वन्दे अनिलात्मजम् अंजनानन्दनं वीरं जानकी शोकनाशनं कपीशम् अक्षहन्तारं वन्दे लङ्काभयङ्करं मनोजवं मारुततुल्यवेगं जितेन्द्रियं बुद्धिमतां वरिष्ठं वातात्मजं वानरयूथमुख्यं श्रीरामदूतं शिरसा नमामि उल्लङ्घ्य सिन्धोः सलिलं सलीलं यशोकवह्निं जनकात्मजायाः आदाय तेनैव ददाह लङ्काम् नमामि तं प्राञ्जलिराञ्जनेयम् आञ्जनेयमतिपाटलाननं काञ्चनाद्रिकमनीयविग्रहं पारिजाततरुमूलवासिनं भावयामि पवमाननन्दनं यत्र यत्र रघुनाथकीर्तनं तत्र तत्र कृतमस्तकाञ्जलिं बाष्पवारि परिपूर्णलोचनं मारुतिं नमत राक्षसान्तकम् वेदवेद्ये परे पुंसि जाते दशरथात्मजे वेदः प्राचेतसादासीत् साक्षाद् रामायणात्मना तदुपगतसमाससन्धियोगं सममधुरोपनतार्थवाक्यबद्धं रघुवरचरितं मुनिप्रणीतं दशशिरसश्च वदं निशामयध्वं श्रीराघवं दशरथात्मजमप्रमेयं सीतापतिं रघुकुलान्वयरत्नदीपम् आजानुबाहुमरविन्ददलायताक्षं रामं निशाचरविनाशकरं नमामि वैदेही सहितं सुरद्रुमतले हैमे महामण्डपे मध्ये पुष्पकमासने मणिमये वीरासने सुस्थितम् अग्रे वाचेति प्रभञ्जनसुते तत्त्वं मुनिभ्यः परं व्याख्यान्तं भरतादिभिः परिवृतं रामं भजे श्यामलं पितामहस्यापि पितामहाय प्राचेतसादेशफलप्रदाय श्रीभाष्यकारोत्तमदेशिकाय श्रीशैलपूर्णाय नमो नमस्तात्। ஸ்ரீராமாயணமாகிற திவ்ய கிரந்தத்தினுடைய அர்த்த விசேஷங்கள் அபரிமிதமாக அமைந்திருக்கின்றன. அந்த எம்பெருமான் அவதார காரணமாக சில விஷயங்களை காட்டுகிறான். அதே போல அவதார பிரயோஜனமாக சில விஷயங்களை காட்டுகிறான். அதுல பகவானுடைய சங்கல்பம் அமைந்திருக்கிறது. யஜ்ஞ விக்னகரம் ஹன்யாம் பரித்ராணாய சாதுனாம் விநாசாய ச துஷ்கிருதாம் தர்ம சம்ஸ்தாபனார்த்தாய சம்பவாமி யுகே யுகே அப்படின்னு தெரிவிக்கக்கூடிய அற்புதமான கீதா வாக்கியம். இதை பத்தி ஏற்கனவே பல விஷயங்களை பார்த்தோம். அதுல பகவான் சாதுக்களை ரட்சித்தல் முக்கியம், இது எம்பெருமானார் தமது கீதா பாஷ்யத்துல காட்டுகிறார். சாது பரித்ராணமேவ உத்தேசியம் ஆனுஷங்கிகஸ்து துஷ்கிருத் விநாசம். சாதுக்களை ரட்சிப்பதுதான் அவனுக்கு முக்கியமான குறிக்கோள். தீயவர்களை அழிப்பது என்பது ஆனுஷங்கிகம். ஆனுஷங்கிகம்னா ஆங்கிலத்துல கோயின்சைடுன்னு சொல்றோமோ இல்லையோ, கோயின்சிடன்ஸ் சொல்றோமோ இல்லையோ, அந்த மாதிரி அமைந்திருக்கக்கூடியது அப்படின்னு காட்டுறார். இந்த வார்த்தை இருக்கிறதே சமுதாயத்தில் இருக்கக்கூடிய பல கேள்விகளுக்கு பதில் சொல்றது. சமுதாயத்துல முக்கியமான கேள்வி என்னன்னா, பகவான் தான் துஷ்டர்களை அழிப்பதற்காக அவதாரம் பண்ணுகிறேன்னு சொல்லி இருக்கிறான். அப்போ எப்ப தர்மம் கொலைகிறதோ அப்ப தர்மத்தை நிலைநிறுத்துவதற்காக, துஷ்டர்களை அழிப்பதற்காக நான் அவதாரம் பண்ணுகிறேன்னு சொல்லுகிறான். அப்ப லோகத்துல இன்னைக்கு இருக்கிற துஷ்டத்தானே இதுக்கு முன்னால இருந்ததே இல்லையே. எத்தனை குத்தங்கள் இருக்கின்றன, எத்தனை பேர் தீயவர்கள் இருக்கிறார்கள். லோகமே தீயவர்களாலே நிறைந்து கிடக்கிறதே.
அப்ப இப்ப அந்த பகவான் ஏன் அவதாரம் பண்ணல? அப்ப கீதா வாக்கியம் பொய்யா, பகவத் வசனம் பொய்யா, அல்லது பகவானுடைய வார்த்தை இதுன்னு நீங்க சொல்றது பொய்யா? கேள்வி கேட்கலாம். எத்தனை துஷ்டர்கள் இருக்கிறார்கள் நாட்டில, எத்தனை கொலை, எத்தனை கொள்ளை, எத்தனை விதமான தவறான செயல்கள், எத்தனை அராஜக செயல்கள், இத்தனை இருக்கிற போது இவாளை எல்லாம் கொல்லுவதற்கு பகவான் வரவில்லையே, ஏன்? அப்படின்னா பகவானுக்கு முக்கிய குறிக்கோள் சாதுக்களை ரட்சிப்பதுதான். அந்த சாதுக்களை ரட்சிக்கிற காலத்துல துஷ்டர்கள் வந்தால் அவர்கள் அழிக்கணும். இதுதானே ஒழிய துஷ்டர்களை அழிப்பது என்பது பெருமாளுக்கு குறிக்கோள் இல்லை. பெருமாளுடைய குறிக்கோள் சாதுக்களை ரட்சிப்பதுதான். அப்ப அந்த சாதுக்களுக்கு விரோதமாக துஷ்டர்கள் இருந்தார்களே ஆனால் அப்படிப்பட்டவர்களை அழிப்பேன். அதனாலதான் சாது பரித்ராணமேவ உத்தேசியம், சாதுக்களை ரட்சிப்பதுதான் பகவானுக்கு குறிக்கோள். அனுஷங்கிகஸ்து துஷ்கிருத் விநாசம், அனுஷங்கமாக அது கூடவே வரக்கூடியதாக அமைந்திருக்கு. அது செய்யச்சே இது செய்யணும்னா நெல் செய்ய புல் தேயுமா போலே, புல்ல தேய்க்கணும்னு ஒருத்தனும் கிருஷி பண்ணல, நெல்லை உற்பத்தி பண்ணணும்னு கிருஷி பண்ணுகிறான், அதாவது விவசாயம் பண்ணுகிறான். அப்படிப்பட்ட காலத்துல புல்லானது தேய்க்கப்படுகிறது, அந்த நெல் வயல்ல இருக்கிற புல் தேய்க்கப்படுகிறது. அப்போ புல்லு தேயணும்னா என்ன போகணும்னா நெல்லு பண்ணணும் இல்லையோ, நெல்லை காப்பாற்றணும் இல்லையோ. அதே மாதிரி துஷ்டர்களை அழிக்க வேண்டும் என்னால் சாதுக்களை ரட்சிக்க வேண்டும். சாதுக்களை ரட்சிக்க வேண்டும் என்னால் சாதுன்னு ஒருத்தர் இருந்தால் தானே அவரை ரட்சிப்பதற்கு துஷ்டர்களை அழிக்க முடியும். அப்படிப்பட்ட சாதுக்கள் ஒருத்தரும் கிடைக்கவே இல்லை. ஏற்கனவே சாதுன்னா யாரு அப்படின்றதுக்கு அர்த்தம் விண்ணப்பம் பண்ணி இருக்கிறேன். அவதார ரகசியத்தை காட்டுகிற போது சாதவா உக்தலட்சண தர்மசீலாக மத் சமாசிரயணே பிரவருத்தாக மன்னாம கர்ம ஸ்வரூபாணாம் அவாங் மனசா கோச்சரத்தையா மத் தர்சனேன வினா ஸ்வாத்ம லாபம் அலபமானாக மத் விஸ்லேஷம் க்ஷணகாலம் கல்பகோட்டி சகசிரம் மன்வானாக. எத்தனை விஷயங்கள் சாதுக்களுக்கு லட்சணமா காட்டியிருக்கிறான். அப்படிப்பட்ட ஒரு சாது இல்லையே. ஹிரண்யகசிபு எம்பெருமான் அழித்தான் என்னால் பிரகலாதனை காப்பதற்காக. அவன் காப்பாற்றத்தக்க பிரகலாதன் ஒருத்தனும் இல்லாத போது ஹிரண்யகசிபு இருந்துட்டுதான் போறான். அவன் காப்பாற்றத்தக்க பிரகலாதாழ்வானாக ஒருத்தனும் இல்லையே. எத்தனை இரண்யன் இருந்தா என்ன, எத்தனை ராவணர்கள் இருந்தால் என்ன? இதுதான் இதுக்கு சமாதானம். ஆக துஷ்டர்கள் லட்சம் பேர் இருக்கலாம், கோடி பேர் இருக்கலாம், எத்தனையோ பேர் இருக்கலாம், ஒரு பிரகலாதன் இல்லையே. அதனால சாது பரித்ராணமேவ உத்தேசியம் அனுஷங்கிகஸ்து துஷ்கிருத் விநாசம். எம்பெருமானார் கீதா பாஷ்யத்துல இந்த திருவாக்கு காட்டி கொடுத்திருக்கிறார். ஆனா நஞ்சியர் தெரிவிக்கிறார், இந்த பாகவதர்கள், அதாவது பாகவதர்களிடத்திலே அபச்சாரம் பொறுத்து கொள்ள முடியாமைதான் பகவான் அவதரித்து இத்தனை செயல்களை செய்தான். இந்த துஷ்டர்களாக இருக்கக்கூடியவர்கள், துஷ்கிருத்துக்கள், அசுர ராட்சசர்கள், இவா பாகவதாள் பக்கமே வரலன்னு வச்சுக்கலாம். ராவணன் ஜட்டாயுவை அழிக்காமல் இருந்தான், ரிஷிகளுடைய குடியிருப்பை கெடுக்காமல் இருந்தான், தேவர்களை சிறை வைக்காமல் இருந்தான், சீதா விராட்டியை சிறைப்பிடிக்காமல் இருந்தான். அப்படின்னு இருந்தால் அப்ப ராவணவதம் பெருமாள் பண்ண வேண்டிய நிர்பந்தம் என்ன? மற்ற ராட்சசன் எல்லாம் போல அவனும் இருந்துட்டு போறான். பிரகலாத ஆழ்வானிடத்திலே ஹிரண்யகசிபு அபச்சாரம் படவில்லை என்னால் பெருமான் ஹிரண்யகசிபு கொல்ல வேண்டிய நிர்பந்தம் என்ன இருக்கு? அவன் அசுரன், அவனுக்கு இருக்கிறதுக்கு உரிமை இருக்கு, அவன் இருந்துட்டு போறான். அவன் பாட்டுக்கு வேலைக்கு சாப்பிட்டு தூங்கிட்டு எல்லாம் தன்னுடைய வேலையை பார்த்துட்டு போறான். அதை விட்டுட்டு அவன் இவர்களை ஏதாவது சிரமப்படுத்தவேதான் பெருமான் கோபித்து அதற்காக தண்டனை அளிக்கிறான்.
இதைத்தான் நஞ்சியர் காட்டக்கூடிய அற்புதமான திருவாக்கு ஸ்ரீவச்சனபூரண திருவாக்கு அமைந்திருக்கிறது. ஈஸ்வரன் அவதரித்து பண்ணும் ஆணை தொழில்கள் எல்லாம் பாகவதாபசாரம் பொறாமை என்று ஜீயர் அருளி செய்வர். பகவான் அவதாரம் பண்ணி எத்தனையோ செயல்களை செய்தானே, அதுக்கெல்லாம் காரணம் என்ன தெரியுமா? பாகவதர்களிடத்திலே இந்த அசுர ராட்சசர்கள் பட்ட அபச்சாரம் பொறுத்து கொள்ள முடியவில்லை. பகவானால் அதை தாங்கிக்க முடியல. தன்னிடத்துல எத்தனை அபச்சாரப்பட்டாலும் தாங்கிக்கிறான். அற்புதமான பாசுரம் பொய்கை ஆழ்வாருடையது. வரத்தால் வலி நினைந்து மாதவனின் பாதம் சிரத்தால் வணங்கானாம் என்னே உரத்தினால் ஈரறியாய் நேர்வலியோனாய நேரணியனை ஓரறியாய் நீ இழந்ததும். இப்படியா பெருமானே, இப்படியா? வரத்தால் வலி நினைந்து, அவனுக்கு கிடைச்சிருக்கக்கூடிய வரம், அவனுக்கு இருக்கக்கூடிய பலம், வரபல புஜபலங்களாலே தன்னுடைய பெருமையை நினைத்துக் கொண்டு, மாதவா எம்பெருமானே, நின் பாதம் சிரத்தால் வணங்கானாம் என்னே, உன்னுடைய பாதத்தை அந்த இரண்யகசிபு சேவிக்கவில்லை, வணங்கவில்லை அப்படின்றதுக்காகவா நீ அவனை அழித்தாய்? இல்லை. பிரகலாதாழ்வானிடத்திலே அவன் பட்ட அபச்சாரம் இருக்கிறதே, அதை பொறுத்து கொள்ள முடியவில்லை. அப்ப ஈஸ்வரன் அவதரித்து பண்ணின ஆணை தொழில்கள் எல்லாம் பாகவதாபச்சாரம் பொறாமை என்று ஜீயர் அருளி செய்வர். இதைத்தான் கொண்ட சீற்றம்னு கொள்ற. நரசிம்மாவதாரத்தை காட்டுகிற போது சீற்றத்தோடருள் பெற்றவனடி கீழ் புகனின்ற செங்கண்மால் சீற்றத்தோடருள் பெற்றான். சீற்றம் மாத்திரம் இல்ல, அருளும் இருந்தது. சீற்றமும் அருளும் ஏக காலத்துல இருக்குமா? ஒரே இடத்துல இருக்குமா? கோபம் இருந்தால் அருள் இருக்காது, அருள் இருந்தால் கோபம் இருக்காதுன்னா சிம்மம் ஆனையோடு போற நின்னாலும் குட்டிக்கு பால் கொடுக்குமா போலே. ஒரு பெண் சிங்கம் இருக்கிறது, அதன் எதிரே ஒரு ஆனை வருகிறது. அந்த யானையின் மீது சிங்கம் பாய்ந்து அதனுடைய மஸ்தகத்தை பிளக்க முற்படுகிறது. அவ்வளவு கோபம். ஆனால் அந்த சிங்கத்தினுடைய குட்டி வந்து அந்த சிங்கத்தின் மடியிலே வாய் வைக்கிற போது அதுக்கு பாலையும் சுரக்கிறது. சீற்றத்தோடு அருள் பெற்றவன், சீற்றத்தோடு அருள் பெற்றவன் சொல்லும்படியான விஷயம். அப்ப பார்க்கிற போது அந்த நரசிங்க பெருமானுக்கு பிரகலாதாழ்வான் மீது அனுகிரகம் இருந்தது, இரண்யகசிபு மீது கோபம் இருந்தது. அதுதான் கொண்ட சீற்றம். இதேதான் முதலையின் மீது சீற்றமும் யானையின் மீது அருளும். கஜேந்திர ஆழ்வான் மீது வந்த அருள், முதலையின் மீது வந்த சீற்றம் இதுவாகத்தான் அமைந்திருக்கிறது. அசுரம் பாடுகிறார் திருமங்கை ஆழ்வார். கடிகொள் பூம்பொழில் காமரு பொய்கை வைகு தாமரை வாங்கிய வேழம் முடியும் வண்ணமோர் முழுவலி முதலவத்த மத்தது நின் சரண் நினைப்பார் கொடிய வாய் விலங்கின் உயிர் மலங்க கொண்ட சீற்றம் ஒன்றுண்டுளதறிந்து அதற்கடியனேனும் வந்த அடியனை அடைந்தேன் அணிபொழில் திருவரங்கத்தம்மானே. திருவரங்கத்தெம்பெருமான் திருவடிகளில் சரணாதி பண்ணுகிறார். எம்பெருமானே, நீ எப்படிப்பட்டவன்? உனக்கு கோபம் இருக்குன்னு உன்னுடைய பாதத்தை பத்துகிறேன்றார். ஆறு மேல கோபம்? கடிகொள் பூம்பொழில் காமரு பொய்கை வைகு தாமரை வாங்கிய வேழம். தாமர புஷ்பத்தை எடுத்துக்கொண்டு வந்திருக்கக்கூடியதான யானை இந்த புஷ்பத்தினுடைய செவ்வி மாறாமல் அவனுடைய திருவடி தாமரைகளிலே அர்ப்பணிக்க வேண்டும் என்று ஆசைப்பட்டிருக்கக்கூடிய நிலையிலே முடியும் வண்ணமோர் அதனுடைய துதிக்கையே மூழ்கி விடுகிற அளவிலே ஒரு முதலை பற்றி உள்ளுக்குள்ள இழுக்கிறது. மற்றது நின் சரண் நினைப்ப, உன்னிடத்துல அது சரணாகதி பண்ணித்து. கொடியவாய் விலங்கின் உயிர் மலங்கா, அந்த முதலையினுடைய உயிரானது மலங்கும்படியாக அழியும்படியாக கொண்ட சீற்றம், ஏற்றுக்கொண்ட சீற்றம் இருக்கிறது. அப்ப எம்பெருமானுடைய அருள் நமக்கு உத்தேசியம். வாஸ்தவம், எம்பெருமானுடைய சீற்றமும் நமக்கு உத்தேசியம். கொண்ட சீற்றம் ஒன்றுண்டுளதறிந்து மீனமர் பொய்கை நான்மலர் கொய்வான் வேட்கையினோடு சென்னெழிந்த காணமர் வேடம் கையெடுத்த வேழம் கையெடுத்தளர கரா அதன் காலினை கதுவ ஆனையின் துயரம் தீர புள்ளூர்ந்து சென்று நின்று ஆழி தொட்டா. திருவல்லிக்கணி பாசு. அப்போ துஷ்டர்களை அழிப்பேன் அவனுடைய ஒரு சங்கல்பம் இருக்கிறதே. துஷ்டர்கள் என்பவர்கள் சாதுக்களுக்கு விக்னம் பண்ணக்கூடியவர்கள். இந்த சாதுக்கள் என்பார்கள் பகவத் ஆராதனம் பண்ணக்கூடியவர்கள். அப்ப சாதுக்களுக்கு விக்னம் பண்ணினால் பகவத் ஆராதனத்துக்கு விக்னம் வரும்.
அப்ப என் ஆராதனத்துக்கு விக்னம் பண்ணுபவர்களை நான் அழிக்கிறேன். இந்த பகவத் ஆராதனம் என்பது என்னன்னா, சாஸ்திரம் காட்டுகிறது யஜ்ஞ விக்னகரம் ஹன்யாம். யஜ்ஞம் யஜ தேவ பூஜாயாம், யாகம்னு சொல்றோம். யாகம்ன்ற சப்தத்துக்கு என்ன அர்த்தம்? இது 4 பேர் ரித்விக்குகள் உட்கார்ந்துருப்பா, 4 பக்கம் உட்கார்ந்துருப்பா, அல்லது ஒருத்தர் உட்கார்ந்துருப்பார், ஒரு பெரிய ஹோமகுண்டம் இருக்கும், அதுல அக்னி வளர்த்திருப்பார்கள். அந்த அக்னியில சுவாஹா சுவாஹா சுவாஹான்னு நெய்யையோ அவிர் வஸ்துக்களையோ சேர்ப்பார்கள். அப்படி சேர்ப்பதுதான் யாகம்னு நாம நினைச்சுட்டு இருக்கோம். அது மாத்திரம் யாகம் இல்லை. அது எந்த வடிவம்? அந்த யாகம்ன்றது எந்த வடிவம் அப்படின்னு பார்க்கணும். யாகம்ன்றது பகவானுக்கு பண்ணப்படும்படியான திருவாராதனம். இப்ப எல்லாமே பகவத் ஆராதன ரூபமாக அமைந்திருக்கிறது, பகவத் கைங்கரிய ரூபமாக அமைந்திருக்கிறது. இதுல சில விசாரங்கள் பண்ண வேண்டியிருக்கு. கேக்குறதா எல்லாருக்கும்? கேக்குறது சுவாமி. சரி, இதுல சில விசாரங்கள் பண்ண வேண்டியிருக்கு. என்ன விசாரம்னா, நாம எத்தனையோ கர்மாக்களை பண்ணுகிறோம். இந்த கர்மம்ன்றது 2 விதமா இருக்கு. பாப புண்ணிய ரூப கர்மம்னு ஒரு கர்மம், அதே காலத்துல வேதத்துல விதிக்கப்பட்டிருக்கக்கூடிய நம்முடைய வர்ணாசிரம தர்மம் என்கிற கர்மம். இந்த 2 விதமான கர்மங்கள் இருக்கின்றன. பாப புண்ணிய ரூபமான கர்மங்கள் நாம பண்றது, நாம அதுக்கு டிசிஷன் எடுக்கிறோம். We are the deciding authorities for our பாப புண்ணிய கர்மா. இந்த கர்மத்தை நான் செய்ய வேண்டும் என்று நான் தான் முடிவு பண்றேன். நான் முடிவு பண்றேன்னா என்ன அர்த்தம்? பிரகிருதே கிரிய கர்மாணி குணை கர்மாணி சர்வசா, பிரகிருதே கிரியமானானி குணை கர்மாணி சர்வசா அகங்கார விமூடாத்மா கர்த்தாஹமிதி மன்யதே. இன்னைக்கு இந்த விசாரத்திலேயே அதிக சமயம் போயிடும். ஸ்ரீராமாயணத்துல எவ்வளவு தொட போறேன்னு தெரியாது. கீதாச்சாரியன் தெரிவிக்கிற வார்த்தை அகங்கார தோஷம். அகங்காரத்தில் இருக்கக்கூடிய தோஷம் என்ன அப்படின்னா, அகங்கார விமூடாத்மா. அகங்காரத்தினாலே மூடாத்மாவாக இவன் இருக்கிறான். அதனால அவனுடைய பிரகிருதி நேச்சர் செய்யறது, அவனுடைய சத்வரஜ தமோ குணங்கள் தூண்ட செய்கிறான். இதையெல்லாம் நான் பண்ணேன் நான் பண்ணேன் நான் பண்ணேன்னு அவனவன் நினைக்கிறான். அதனால இவன் தான் தான் என்கிற அகங்காரத்துடன் கூடினவன் விமூடாத்மா. இதை காட்டிட்டார் கீதாச்சாரியர். இது நமக்கு எவ்வளவு பெரிய எஸ்கேபிசம் தெரியுமா? இது பெரிய தப்ப பண்ணிட வேண்டியது. இந்த தப்பை ஏன் பண்ணேன்னு, நான் பண்ணலையே, என்னுடைய பிரகிருதி பண்ணித்து, என்னுடைய குணம் பண்ணித்து, நான் பண்ணலையேன்னு தப்பி சொல்லலாம். அப்ப நமக்கு தண்டனையே கூடாதே, நாம தான் பண்ணலையே அப்படின்னு அடுத்த விஷயம் வரும். இல்லை, அத பண்ணலாமா கூடாதான்னு என்னுடைய பிரகிருதி தூண்டினாலும் என்னுடைய குணம் தூண்டினாலும் சாஸ்திரத்துல இதை செய்யலாமா கூடாதான்னு இருக்கு. அதை ஆராய்ஞ்சு பார்க்கறதுக்கு உண்டானதான புத்தி விசேஷமாய் அமைந்திருக்கக்கூடிய அந்த ஞானத்தை பகவான் கொடுத்திருக்கிறான், விவேகத்தை கொடுத்திருக்கிறான். அந்த விவேகத்தை உபயோகப்படுத்தி பண்ணக்கூடாதுன்னு உன்னுடைய பிரகிருதியும் உன்னுடைய குணத்தையும் நீ தடுக்காமல், அது தூண்டி தூண்டுறதுக்காக நீதான அதை செய்யறதுக்கு முடிவு பண்ணிருக்க. Then you have decided to do that. நீ அதனை செய்வதற்காக முடிவு பண்ணி இருக்கிறாய். அப்ப நீதான் அதுக்கு கர்த்தா. அப்ப அதுக்கு உண்டான தண்டனையை நீதான் அனுபவிக்க வேண்டும். அகங்கார விமூடாத்மா கர்த்தாஹம் இதி மன்யதே அப்படின்னு சொல்லும்படியான விஷயமாக அமைந்திருக்கு. அப்ப அப்படிப்பட்ட கர்மாக்கள், பாப புண்ணிய கர்மாக்கள், அதற்கு நமக்கு பலன் கிடைக்கிறது. அதுக்கு தொடர்ந்து பலன் கிடைச்சுட்டு இருக்கு. அப்ப அந்த மாதிரி கர்மாக்கள்லாம் இருக்கு. இன்னும் சில கர்மங்கள்
வேதத்திலேயும் சாஸ்திரத்திலேயும் தர்மசாஸ்திரத்திலேயும் என்னன்னா இந்த கர்மாக்களை செய்யணும். மனுஷன்னா இந்த கர்மா பண்ண வேண்டியது. மனுஷனுடைய கர்த்தவியாம்சம் இந்த கர்மம் அப்படின்னு சொல்லும்படியான விஷயம். அதுக்கு மேல பிராமணனுக்கு இந்த வர்ணாசிரம தர்ம அனுஷ்டானங்கள் இருக்கின்றன. வர்ண தர்ம அனுஷ்டானம், கத்திரியன் இதையெல்லாம் பண்ணணும். அப்ப யாக யஜ்ஞாதிகள் எல்லாம் அவரவர்கள் பண்ண வேண்டும். இத பண்ணினா என்ன லாபம்? அடுத்த கேள்வி வரும். இத பண்ணினா மோட்சம் போலாம். யாக யஜ்ஞாதி கர்மங்களை பண்ணினால் மோட்சம் போகலாம், பலனடையலாம் சொல்லியிருக்கு. ஜோதிஷ்டோமேன சொர்க்க காமோய ஜேதா. இல்ல யாக யஜ்ஞாதிகள் கர்மத்தை பண்ணி ஆத்மஸ்வரூப ஞானத்தோடு பகவானிடத்துல பக்தியோடு அதை பண்ணினோமேயானால் அந்த கர்மம் நமக்கு மோட்சத்தை அடைவிக்கும். அதே மாதிரி ஞான யோகம் மோட்சத்தை அடைவிக்கும், பக்தி யோகம் மோட்சத்தை அடைவிக்கும். கர்மயோகம் இருக்கிற போது ஞானமும் பக்தியும் அதுக்கு துணையா இருக்கும். ஞான யோகம் இருக்கிற போது கர்மமும் பக்தியும் துணையா இருக்கும். அதுக்கு பக்தி யோகத்தை கர்மயோகம் பண்ணி ஞான யோகம் பண்ணி பக்தி யோகம் பண்ணணும், மோட்சம் போகணும். இது மொத்தம் சொல்லிருக்கு. இந்த மாதிரி உபாயங்களிலே ஈடுபடக்கூடியவர்கள் இருக்கிறார்களே. ஜனக சக்கரவர்த்தி இருந்தார். கர்மணைவை சம்சித்திமாஸ்திதா ஜனகாதயா. ஜனக சக்கரவர்த்தி கர்மயோகத்தாலேயே சித்தி அடைந்தார். அம்பரீஷ மகாராஜன், அஸ்வபதி மகாராஜன் இவர்கள் எல்லாம் கர்மயோகத்தாலே சித்தி அடைந்தார்கள். எத்தனையோ ஞானிகள் ஞான யோகத்தாலே சித்தி அடைந்தவர்கள். ஜடபரதன் முதலானவர்கள் ஞானம் பெற்றவர்கள். தர்மவியாசன் ஞானம் பெற்றவர்கள், அதனால் சித்தி அடைந்தார்கள். பிரகலாதாழ்வான் இப்படிப்பட்டவர்கள் எல்லாம் பக்தி யோகத்தாலே சித்தி அடைந்தார்கள். அப்ப இவாளுக்கெல்லாம் இந்த கர்மமும் ஞானமும் பக்தியும் பலனை அடைவதற்கு வழியாயிருக்கிறது. எது பலனை அடைவதற்கு வழியாயிருக்கிறதோ அது உபாயம்னு சொல்லப்படுறது. அந்த பலனை அடைவதற்கு வழியாயிருக்கக்கூடியது கர்ம ஞான பக்தி யோகங்கள். ஆனா ஸ்ரீ வைஷ்ணவாளுக்கு அப்படி இல்லையே. ஏன்? ஸ்ரீ வைஷ்ணவர்கள் அத்தனை பேரும் சரணாகதி பண்ணினவர்கள். சரணாகதி பண்ணினவர்கள்னா பகவானையே உபாயமாக நினைத்திருக்கிறவர்கள். தாங்கள் பண்ற சரணாகதி கூட உபாயம் இல்ல, பகவான் தான் உபாயம். ஆக இந்த சம்சார மண்டலத்தை விட்டு நீக்குபவனும் பகவான் தான். எனக்கு தன் அனுபவத்தை கொடுக்கிறவனும் பகவான் தான். அந்த அனுபவத்தாலே ஏற்படும்படியான பிரீத்தியினாலே நான் கைங்கரியம் பண்ணுகிற போது அந்த கைங்கரியத்தை பெறுகிறவனும் பகவான் தான். அந்த கைங்கரியத்தை கொடுக்கிறவனும் பகவான் தான். அந்த கைங்கரியத்தாலே சந்தோஷப்படுபவனும் பகவான் தான். அப்ப என்னதுன்னு ஒண்ணுமே கிடையாது. அதுதான் சரணாகதி. பிராப்தாவும் பிராபகனும் பிராப்திக்கு உகப்பானும் அவனே சிவச்சன பூஷணத்துல காட்டுறார். பிராப்தா அடைபவன், பிராபகன் அடைவிப்பவன், பிராப்திக்கு உபாயம் அடைந்த பிராப்திக்கு உகப்பான் அடைந்ததற்கு சந்தோஷப்படுறவன் அவன்தான். நாம் ஒரு கிரகம் வாங்குறோம், நாம பிராப்தா. அந்த வீட்டை நாம் அடையிறோம். சரி, அந்த வீட்டை நாம் அடைந்தோமே, ஆனால் அடைவதற்கு யார் வழி பண்ணினா? எங்கேயோ போனோம், எப்படியோ பணம் சம்பாதிச்சோம், சேவிங்ஸ் எல்லாம் பண்ணோம், போராத வரைக்கும் லோன் எல்லாம் வாங்கினோம், இப்படி இஎம்ஐ கட்டுறோம் சொன்னோம். அப்ப அந்த மார்க்கத்தை நாம தானே பண்ணியிருக்கிறோம். அதுக்கு மேல அது நமக்கு கிடைச்சதுன்னா, இந்த வீடு எனக்கு கிடைச்சது நாம சந்தோஷப்படுறோமே ஒழிய, ஆஹா இந்த எஜமானங்கிட்ட நான் போனேன்னு வீடு சந்தோஷப்படுறதோ. இப்ப அந்த வீட்டு ஸ்தானத்துல நாம இருக்கோம்னு வச்சுக்கலாம். அப்போ நம்மை பகவான் அடைகிறான். வீட்டை நாம் அடைகிறார் போலே நம்மை பகவான் அடைகிறான். நம்மை பகவான் அடைவதற்கு அவன் முயற்சி பண்ணுகிறான். நம்ம முயற்சி ஒன்றும் பிரயோஜனம் கிடையாது. அவன் எத்தனை அவதாரம் பண்ணினான்.
எவ்வளவு சிருஷ்டி பண்ணினான். இத்தனை சிருஷ்டி அவதாரங்கள் அவன் பண்ணிதான் நம்ம பெறுகிறான். அப்ப பெற்ற பிற்பாடு யார் சந்தோஷப்படுவார்? நம்ம சொத்து நமக்கு வந்தது, நம்ம சொத்து நமக்கு வந்தது அப்படின்னு பகவான் தானே சந்தோஷப்படுவான். பிராப்தாவும் பிராபகனும் பிராப்திக்கு உகப்பானும் அவனே. இதுதான் பிரபன்னன்னு சொல்றது. சரணாகதின்றது இதுதான். விலக்காமை. அவன் எனக்கு நன்மை செய்ய விரும்புகிறான், என்னை தனக்கு உரியவனாக ஆக்கிக் கொள்ள விரும்புகிறான், அதற்கனுகுணமான காரியங்களை அவன் செய்கிறான். அப்பொழுது அவன் செய்யும்படியான செயலுக்கு தடையாக நான் ஒன்றும் செய்யாமல் இருந்தேனேயானால் இதுதான் விலக்காமை. இந்த விலக்காமை தான் சரணாகதி அப்படின்னு காட்டப்பட்டிருக்கிறது. அப்ப ஸ்ரீ வைஷ்ணவர்களுடைய சித்தாந்தம் இது, ராமானுஜ சித்தாந்தம் இது, எம்பெருமானார் நமக்கு காட்டிக் கொடுத்த வழி இது. அப்ப நாம அவனுடைய சொத்து. அப்ப நாம பண்ண வேண்டிய காரியம் ஒண்ணுமே கிடையாது. நமக்கு கர்மயோகம் வேண்டாமே, ஞான யோகம் வேண்டாமே, பக்தி யோகம் வேண்டாம், இதெல்லாம் விட்டுடும் தான் கண்ணன் அடிச்சுக்கிறார். கீதையில கடைசியில கர்ம ஸ்லோகத்துல சர்வ தர்மான் பரித்யஜ்யா. ஆஹா, ரொம்ப சௌக்கியமா போச்சே. இப்போ உபன்யாசத்துல கேட்டுட்டேன், நாமெல்லாம் பிரபன்னர்கள், நாமெல்லாம் சரணாகதி நிஷ்டர்கள். அடுத்த க்ஷணத்தில் இருந்தே நான் ஒரு கர்மானுஷ்டானமும் பண்ண மாட்டேன். இன்னி சந்தியாவந்தனம் சாயம் சந்தியாவந்தனம் பண்ணி முடிச்சுட்டேன், நாளை கார்த்தால இருந்து நான் சந்தியாவந்தனம் பண்ண வேண்டாம். தீர்த்தம் ஆடுறதே ஒரு அனுஷ்டானம் தான், அதுவே பண்ண வேண்டாம், விட்டுள்ளாமா? அந்த மாதிரி யாரும் எந்த கர்மாவையும் விட முடியாது, எந்த கர்மத்தையும் விட முடியாது, ஒரு செயல்பாட்டையும் விட முடியாது. ஏன்னா நமக்கு கிடைச்சிருக்கிற உடம்பு இருக்கிறதே இது குர்வத்ரூபமாய் இருக்கக்கூடிய காரணம். செய்வதையே இயல்பாக கொண்டிருக்கக்கூடிய, செயலாற்றுவதையே இயல்பாக கொண்டிருக்கக்கூடிய இந்த உடம்பு, இந்த உடம்பை கொண்டு எதையாவது பண்ணி ஆகணும் இல்லையோ? ஏன் எதுக்காக பண்ணணும்? இதனால்தான் ஒன்னும் பிரயோஜனம் கிடையாது, இதுதான் ஒன்னும் உபாயம் கிடையாது. மோட்சத்துக்கு உபாயம் பகவான் தானே. அந்த மோட்சோபாயமான பகவானை விட்டுட்டு இதெல்லாம் உபாயமாக நான் பத்த மாட்டேன் விட்டுடும் தான் அவன் சொல்லி இருக்கிறான். பிதரம்மா தரம் தாரான் புத்திரான் பந்தூன் சகீன் குருன் ரத்னானி தன தானியானி க்ஷேத்ராணி ச கிருஹாணி ச சர்வ தர்மாம்ஸ்ச சம்த்யஜ்ய. எல்லா தர்மங்களையும் விட்டுட்டு, சர்வ காமாம்ஸ்ச, எல்லா விருப்பங்களையும் விட்டுட்டு, அப்ப எல்லாத்தையும் விட்டுள்ளாமா? எதையும் விட முடியாது, பண்ணித்தான் ஆகவன். நான் சரணாகதி நிஷ்டன் என்பதற்காக ஒரு கிரகஸ்தன் தன்னுடைய வீட்டை காப்பாற்ற இருக்க முடியுமா? காப்பாற்றாத இருக்க முடியுமா? போய் பணம் சம்பாதிக்காத இருக்க முடியுமா? பத்னி பரிஜனங்களை காப்பாற்றாத இருக்க முடியுமா? ஒரு பெண் பிள்ளை நான் சரணாகதி பண்ணி விட்டேன், அதனால என்னுடைய குழந்தைகளை வளர்க்க மாட்டேன், கிரகத்துல தளிக பண்ண மாட்டேன், குழந்தைகளுக்கு சாப்பாடு போட மாட்டேன், அன்னம் விட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட முடியுமா? அந்த மாதிரி எல்லாம் சொல்றது கிடையாது. இதெல்லாம் கர்மானுஷ்டானங்கள் பண்ணித்தான் தீரணும். இதனால்தான் ஒன்னும் பிரயோஜனம் இல்லையே. ஒரே ஒரு பிரயோஜனம் இருக்கு, அதுதான் நான் சரணாகதி பண்ணின பிறகு நான் அனுஷ்டிக்கும்படியான அத்தனை அனுஷ்டானமும் பலன் ரிசல்ட்டாக ஆகிறது. These things are not means, these are results. என்ன ரிசல்ட் ஆகுது அப்படின்னு கேட்டால், பகவானுடைய ஆணை கர்மானுஷ்டானம் பண்ணுன்னு பகவான் சொல்லியிருக்கான். பிராமணனா பிறந்திருக்கிறியா, இந்தந்த கர்மாக்களை பண்ணு. கஷத்திரியனா இருக்கியா, இந்தந்த கர்மங்களை பண்ணு. வைசியனா இருக்கியா, உன்னுடைய கடமைகள் இத்தனை. 4வது வர்ணத்தவனா இருக்கிறியா, இந்தந்த கடமைகள். அப்ப இவ அத்தனை பேருக்கும் கடமைகளை சாஸ்திரம் விதித்திருக்கிறது. சாஸ்திரம்ன்றது பகவானுடைய மூச்சுக்காற்று, பகவானுடைய திருவுள்ளம், பகவானுடைய ஆணை. இதத்தான் பகவான் தானே சொல்றார். ஸ்ருதி ஸ்மிருதிர் மமைவாக்ஞா யஸ்தாஹமுல்லங்க்ய வர்த்ததே. ஸ்ருதிஹி ஸ்மிருதிஹி மமைவாக்ஞா. ஸ்ருதிஹி வேதம்,
ஸ்மிருதி தர்மசாஸ்திரம், வேதமும் தர்மசாஸ்திரமும் என்னுடைய ஆணை. இஸ்தாம் உல்லங்கிய வர்த்ததே, எவனொருத்தன் அதனை மீறி வசிக்கிறானோ, மீறி நடக்கிறானோ, தர்மசாஸ்திரத்திலே வேதத்திலே சொல்லப்பட்டிருக்கக்கூடிய விஷயங்களை கடந்து எவனொருத்தன் நடக்கிறானோ, அப்படிப்பட்டவன் இருக்கிறானே, அவன் ஆக்ஞாச்சேதி, என்னுடைய ஆணையை மீறினவன், ஆணையை பொளந்தவன் அர்த்தம். சேதினா ஆணையை துளைத்தவன், ஆணையை பிளந்தவன், என்னுடைய ஆணையை வெட்டி போட்டான். மம துரோகி, அதனால எனக்கு துரோகம் பண்ணிட்டான். இல்லையோ உனக்கு பக்தனா இருக்கானே, பெருமாள் 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 கை கூப்பிண்டு கும்பிடு போட்டு இருக்கானே, அதெல்லாம் இல்ல. மத் பக்தோபி நமே பிரியா, எனக்கு பக்தனா இருந்தாலும் எனக்கு பிரியபூதன் இல்லை அவன், எனக்கு அவன் பேர்ல ஆசையே கிடையாது அப்படின்னு சொல்றாரு. அப்போ இதெல்லாம் நம்ம பண்ணினால்தான் நம்ம பேர்ல பெருமாள் ஆசை வைக்கிறார்னு. அப்ப இதெல்லாம் நாம பண்ணினால் நமக்கு ஒன்னும் பலன் இல்லை என்னாலும் கூட பகவானுடைய ஆணையானபடியாலே பண்ணியாக வேண்டும். அப்ப அவனுடைய ஆணைன்னு சொல்லிட்டு நாம பண்ணினோமே ஆனால் என்ன ஆறுதுன்னா அது பகவத் கைங்கரியமாகி விடுகிறது. எப்படி அது பகவானுக்கு கைங்கரியமாகும் அப்படின்னு கேட்டால், ஒரு 10 அடி தூரத்துல 20 அடி தூரத்துல ஒரு சின்ன குழந்தை, 2 வயசு குழந்தை இருக்கு. அந்த குழந்தை இங்க வா அப்படின்னு அழைக்கிறோம், அப்படின்னு நாம கூப்பிடுறோம். கூப்பிட்டது அந்த குழந்தை குடுகுடுன்னு ஓடி வந்ததே ஆனால் உடனே எடுத்து கொஞ்சம் சந்தோஷப்படும். பத்தியா, நான் வான்னு கூப்பிட்ட குழந்தை வந்தது பத்தியா. எனக்கும் அந்த குழந்தைக்கு சம்பந்தமே இல்லை, நான் சொல்லி அந்த குழந்தை கேட்கணும்ன்ற நிர்பந்தமே கிடையாது. அப்படி இருக்கிற போது அந்த குழந்தைய நான் வான்னு கூப்பிட்டதும் என்னுடைய கட்டளையை சிறமேல் கொண்டு ஓடி வந்ததே, எனக்கு சந்தோஷம் வருது இல்லையோ. If anybody obeys us, we have got happiness, we have got pleasure, we are very happy over that, we are glad, நமக்கு சந்தோஷம் ஏற்படுது. அப்போ பகவானுடைய ஆணையை நாம கேரி அவுட் பண்ணினோமே ஆனால், அவனுடைய ஆர்டரை கேரி அவுட் பண்ணினோமே ஆனால், he is also pleased. அப்ப கைங்கரியம்ன்றது என்னது? ஒருத்தனுடைய முகமலர்த்திக்காக பண்ணப்படுவது கைங்கரியம், ஒருத்தருடைய சந்தோஷத்துக்காக பண்ணப்படுவது கைங்கரியம். ஒரு வேலைக்காரன் வேலை செய்யறான், அதனால பெனிஃபிட் அடைகிறான், எஜமானன் சந்தோஷப்படுறான். அப்போ பகவானுடைய முகோல்லாசத்துக்காக பண்ணப்படுவது எதெல்லாம் உண்டோ அது மொத்தம் கைங்கரியம் தான். அப்ப நாம பண்ணும்படியான கர்மம் இருக்கிறதே, இந்த கர்மானுஷ்டானங்கள் இருக்கின்றனவே, இவை அத்தனையுமே பகவத் கைங்கரியமாக கன்வெர்ட் ஆயிடுறது. When they are not means, they become the results. That is, they become the கைங்கரியம் to பகவான். பகவானுக்கு நாம பண்ற கைங்கரியமாக அது மாறி விடுகிறது. ரொம்ப அழகான விஷயம் இது. இது கர்மயோகம். கர்மயோகம் நாம பண்ண வேண்டிய நித்திய கர்மானுஷ்டானங்கள், நித்திய நைமித்திக கர்மானுஷ்டானங்கள். காமிய கர்மங்களை பத்தி பேச்சே இல்லை. ஜோதிஷ்டம் நான் பண்ண போறதில்லை, எனக்கு சொர்க்கம் வேண்டாம். குழந்தை வேண்டாதவன் புத்திரகாமேஷ்டி பண்ண போறதில்லை, நிலம் நீச்சு வேண்டாதவன் பூதிகாமேஷ்டி பண்ண போறதில்லை. அப்ப அந்த யாகங்கள் எல்லாம் பண்ணினால் அதெல்லாம் காமிய கர்மாக்கள். நம்ம சம்பிரதாயத்துல காமிய கர்மாக்களை ஒரு நாளும் பண்றதில்லை. அவசியம் பண்ண வேண்டிய நித்திய நைமித்திக கர்மாக்கள் அதைத்தான் நாம வச்சுட்டு இருக்கோம். நித்தியம் திரிகால சந்தியாவந்தனம் அதை வச்சுட்டு இருக்கோம். அதே மாதிரி மாசம் மாசம் பித்ருகர்மாக்கள் என்ன உண்டோ அதை வச்சுட்டு இருக்கோம். வருஷா வருஷம் ஸ்ராத்தாதி கர்மாக்கள், பித்ருகர்மாக்கள். எந்தெந்த கர்மானுஷ்டானங்கள் பண்ணினால் பலன் சொல்லப்படவில்லையோ அதைத்தான் விசிஷ்டாத்வைத ஸ்ரீ வைஷ்ணவ சம்பிரதாயத்துல, விசேஷ சத் சம்பிரதாயத்துல நாம கொண்டு இருக்கிறோம். இது நன்னா பார்க்க வேண்டிய அம்சம். எத்தனையோ சாஸ்திரங்கள்ல சொல்லியிருக்கு, அத்தனை விரதத்தையுமா நம்ம அனுஷ்டானம் பண்றோம்.
ஏகாதசி ஒன்றை தவிர வேறொன்றையும் ஸ்ரீ வைஷ்ணவ அனுசந்தானம் பண்றதில்லை, அனுஷ்டானம். அது கூட பகவத் கைங்கரியம் இருக்கிற போது இந்த ஏகாதசி விரதத்தை கூட அனுஷ்டிக்க வேண்டியதில்லை. பகவானுக்கு நேரம் அத்தாணி சேவகம் கைங்கரியம் பண்ணுகிற போது அப்படின்னு தான் சில பெரியவர்கள் நமக்கு காட்டி கொடுத்திருக்கிறார்கள். ஆகவே நம்முடைய கர்மானுஷ்டானம் அத்தனையும் பகவத் கைங்கரிய ரூபமாக அமைந்திருக்கிறது. அந்த கர்மானுஷ்டானங்கள் காமிய கர்மாக்களை ஒதுக்கிவிட்டு நித்திய நைமித்திக கர்மாக்கள் என்று என்னென்ன சாஸ்திரம் சொல்லி இருக்கிறதோ அந்த கர்மானுஷ்டானத்தை நாம பண்ண வேண்டும் என்று தெரிவித்திருக்கிறார்கள் பெரியவர்கள். அதற்கு அனுகுணமான அர்த்தம் தான் இந்த அர்த்தம். அப்போ கர்மம் கைங்கரியத்திலே போகும். சரி, ஞானம். அடுத்தது ஞானம். ஞான யோகம்னு இருக்கோ, அந்த கர்ம யோகத்துக்கு ஒட்டினா போல ஞான யோகம் வருதே. அந்த ஞானம் நமக்கு எந்த ஞானம்? சாஸ்திரங்கள்ல ஞான யோகம்ன்றது எத்தனையோ சொல்லியிருக்க அறியும். நமக்கு எந்த ஞானம் என்று சொன்னால் ஸ்வரூப பிரகாசம். நான் அறிவுள்ளவன், நான் அறிவாயிருக்கிறவன், நான் ஆனந்தமாயிருக்கிறவன் அப்படின்ற எண்ணத்தை தாண்டி நான் அடிமையாயிருக்கிறேன்றத பிரகாசப்படுத்தும் ஞானம். அந்த ஞானம் வந்ததேயானால் பகவானுக்கு அடிமைன்னு ஆயிடுறத. அப்ப சரணாகதி நிஷ்டனுக்கு எது ஞானம் என்னால் சேஷத்துவ ஞானம். பக்தி, இவன் பண்ணும்படியான பக்தி. பக்தியை உபாயமாக கொண்டிருக்கக்கூடிய அதிகாரி ஒருத்தன் இருக்கானோ இல்லையோ, பிரகலாத ஆழ்வான் போன்றவர்கள் பக்தி பண்ணி அவர்கள் அடைவார்கள். பகவானே, அதாவது மன்மனாபவ மத்பக்தா மத்யாஜீமாம் நமஸ்குரு மாமே வைஷ்யசி யுக்தோம்பை ஆத்மானம் மத் பராயண. மன்மனாபவ பகவானிடத்திலேயே மனசை வச்சுண்டு தைலதாராவதவி சின்ன ஸ்மிருதி சந்தானம். மோட்சம் போகணுமே என்ன பண்ணணும்? அவனை நினைக்கணும். அவனை ஒரு தடவை நினைச்சா போருமா? போராது. திருப்பி திருப்பி நினைக்கணும். திருப்பி திருப்பி நினைச்சா போராது. தொடர்ந்து நினைச்சுட்டு இருக்கணும். தொடர்ந்து நினைச்சா போராது. இடைவிடாமல் நினைக்கணும். இவ்வளவும் சொல்றது. இதெல்லாம் சொல்லிக் கொண்டிருக்கக்கூடிய அதிகாரி இருக்கிறானே, இத பண்ணினால் மோட்சம் போலாம். அவன் பக்தி யோக நிஷ்டன். தைலதாராவதவி சின்ன ஸ்மிருதி சந்தானம். எண்ணெயை மேல விடுறோம், அந்த எண்ணெயானது வெறுன்னு கீழே விழறது. விழச்சே சிந்தாம செதறாம விழறது, இடைவெளி இல்லாமல் விழறது. அதே ஜலத்தை விட்டாக்கா இங்க சிந்தோம் அங்க சிந்தோம், நடுவுல கேப் விட்டு வரும், எல்லாம் உண்டு. அந்த தைலதாரையை போல தொடர்ச்சியாக பகவான் நினைத்தல், அதுதான் பக்தி, அதுதான் தியானம், அதுதான் உபாசனம், அதுதான் வேதனம். எல்லாம் சொல்றது சாஸ்திரம். அது சரணாகதி நிஷ்டனுக்கு வேண்டாமான்னா வேண்டாம். அது சாஸ்திரத்துல சொல்லியிருக்கே வேண்டும். எப்படி வேண்டும்னா பிராபிய ருச்சி, பலன் அடையணும் பலன் அடையணும் பலன் அடையணும், எப்பவும் அதே நினைச்சுட்டு இருப்பான். So bhakti gets converted into பிராபிய ருச்சி. அடைய வேண்டிய பலனை அடைவதிலே இருக்கக்கூடிய ஆசை, தீவிரமா ஒரு ஆசை இருந்ததே ஆனால் எப்பவும் அதே தான் நினைச்சுட்டு இருப்போம். அந்த மாதிரி சரி, சரணாகதி பண்றானே, உன்னுடைய பாதங்களை உபாயமாக பிடிச்சுக்கிறேன்னு அந்த சரணாகதி பண்ணுவது என்ன? அந்த காரியம் எப்படி கன்வெர்ட் ஆகுதுன்னா அது சரணாகதியா இருக்கிறது இல்லை, உபாயமா இருக்கிறது இல்லை. அந்த சரணாகதி ஸ்வரூப யாதாத்மிய ஞானத்திலே புகும். ஆத்மா அவன் சொத்து அப்படின்ற அறிவை நமக்கு மேலும் மலரச் செய்யும். அப்ப கர்மஜான பக்திகள் எப்படி இருக்குன்னு சொல்லும்படியான விஷயம். இப்ப பார்க்கிற போது யஜ்ஞ விக்னகரம் ஹன்யாம், யஜ்ஞம் என்னும்படியான கர்மம். அந்த கர்மத்துக்கு எவனொருத்தன் விக்னம் பண்ணுகிறானோ அவனை அழிக்கிறேன். அப்ப எந்த யஜ்ஞமா இருந்தாலும் கூட, அது காமியமாக பண்ணாலும், அதுல ஆசை இல்லாமல் பண்ணாலும், அல்லது மோட்சம் போறதுக்காக பண்ணாலும், பகவத் கைங்கரியமாக பண்ணாலும் கூட, அந்த யஜ்ஞத்தாலே ஏற்படும்படியான பலன் பகவானுக்கு. பெருமாளுக்கு தான் இந்த யாகத்தாலே ஏற்படக்கூடிய பலன்கள் அத்தனையும்.
சர்வதேவ நமஸ்காரம் கேசவம் பிரதி கச்சதி. ஆகாசாத்து பதிதம் தோயம் யதா கச்சதி சாகரம். ஆகாசத்திலிருந்து விழும்படியான ஜலமானது எப்படி கடலை நோக்கி செல்லுகிறதோ அதே மாதிரியாக எல்லா தேவர்களை குறித்தும் பண்ணப்படும்படியான நமஸ்காரம் இருக்கிறதே, அது கேசவனான பகவானை குறித்து செல்லுகிறது. அப்ப அத்தனை யாகங்களும் அத்தனை கர்மங்களும் அத்தனை இதுவும் பகவானுக்கு கைக்கரியமாக ஆகிறது. அப்ப யாகம்ன்றது என்ன அர்த்தம்? அதுதான் ஆரம்பிச்ச முதல்ல. யாகம்ன்றது என்ன அர்த்தம் அப்படின்னால் யஜ தேவ பூஜாயாம், பகவானுக்கு பண்ணும்படியான பூஜை. சரி, இந்த பகவானுக்கு சத்வாரகமாக இன்னொன்றின் மூலமாக பண்ற பூஜை தான் யாக யஜ்ஞாதிகள். ஒரு யாகத்திலையும் இந்திரா யஸ்வாஹா இந்திரா இதம் நமமா, வருணா யஸ்வாஹா வருணா இதம் நமமா, இந்திரம் வாயிலையும் வருண வாயிலையும் போட்டாலும் உள்ள சாப்பிடுறது யாருன்னா பெருமாள் தான். நம்ம வாயிலே இடும்படியான உணவு வாயோட தங்கறது இல்லையே, வயிற்றுல போறது. வயிறா சாட்டிஸ்ஃபை ஆறுது இல்ல, உள்ளுக்குள்ள இருக்கிற ஆத்மாவுக்கு சாட்டிஸ்பாக்சன். அப்ப எல்லா தேவதைகளும் பகவானுடைய அங்கங்கள், வாய் வயிறு போலே. ஆத்மா பகவான், இதத்தான் உபனிஷத் தைத்திரியோபனிஷத் காட்டுறது. ச ஆத்மா அங்கான்யா தேவதா, அவன் ஆத்மா, எல்லா தேவதைகளும் அங்கங்கள். அப்ப அவன் ஆத்மாவா இருக்கான், தேவதைகள்லாம் அங்கங்கள். அந்த அங்கங்கள்ல சமர்ப்பிக்கப்படும்படியான யஜ்ஞ வஸ்துக்கள் எல்லாமே பெருமாளுக்கு உள்ளதான் போறது. அப்ப எந்த யாகமாயிருந்தாலும் தெய்வத்துக்கு பண்ணும்படியான பூஜை. அந்த தெய்வத்தை மற்ற தெய்வங்கள் வழியாக பூஜிப்பது அது ஒரு விதம், அதுதான் யாக யஜ்ஞங்கள். அந்த தெய்வத்தை நேரே பூஜிப்பது என்பது நாம் பண்ணும்படியான திருவாராதனம். அந்த திருவாராதனம் பகவானுக்கு நேர போறது. மற்ற தேவதைகளை மற்றவாழ்லாம் பூஜிக்கிறாளே, அதெல்லாம் எப்படிப்பட்டது தெரியுமா அர்ஜுனா? கண்ணன் கேட்கிறார். ஏப்யன்ய தேவதா பக்தாக யஜந்தே ஸ்ரத்தயான்விதாக. மற்ற தேவதைகளுடைய பக்தர்கள் இருக்கிறார்களே, ரொம்ப ஸ்ரத்தையோட அந்தந்த தேவதைகளை பூஜிக்கிறார். அந்த தேவதைகளை இந்திராய ஸ்வாஹா அக்னேய ஸ்வாஹா வருணாய ஸ்வாஹான்னு யாகம் மூலமாகவும் பூஜிக்கிறார். அந்த மாதிரி இருக்கக்கூடிய பூஜை ஏப்யன்ய தேவதா பக்தாக யஜந்தே ஸ்ரத்தயான்விதாக தேபி மாமேவ கௌந்தேயா, அவர்களும் என்னையே பூஜிக்கிறார்கள். ஆனால் வழி அல்லாத வழியில நேர பூஜிக்கல. நேர போய் ஒருத்தரவை அழைக்கிறது எப்படி? எங்க ஆத்துல கல்யாணம் இருக்கு, தேவர் அவசியம் எழணும் அப்படின்னு சொல்லிட்டு அவரிடத்துல பூ பழம் வித்தலை பாக்கு எல்லாத்தையும் வச்சு பத்திரிகையும் வச்சு கொடுத்து தண்டசம் வச்சு கூப்பிடுறது எப்படி? நான் கொரியர்ல அனுப்பிச்சுட்டேன், வாட்ஸ்அப்ல அனுப்பிச்சுட்டேன்றது எப்படி? சரிதான், நேரம் வந்து சொல்லல, ஒரு வார்த்தை போன் கூட பண்ணல, வாட்ஸ்அப்ல மெசேஜ் அனுப்பிச்சுட்டா போயிட முடியுமா? சொல்றமா இல்லையா? இந்த வாட்ஸ்அப் மெசேஜ் போலதான் மற்ற தேவதைகள் மூலமா பகவானுக்கு பண்ற பூஜை. அதாவது மற்ற தேவதைகளை பண்ணும்படியான யாக யஜ்ஞாதிகள். வாட்ஸ்அப் மெசேஜும் என் போனுக்கு வந்துடுத்து, எனக்கு தெரிஞ்சுடுத்து, இன்டிமேஷன் வந்துடுத்து. இன்ன தேதியில இன்னாருக்கு இன்ன டைம்ல கல்யாணம், இந்த இடத்துல கல்யாணம் தெரிஞ்சு போச்சு. அது அவிதி பூர்வகம். அதே அவர் நேர வந்து எங்காத்துக்கு வந்து என்ன வந்து கூப்பிட்டார் அப்படின்னு சந்தோஷப்படுறமா இல்லையா? இதுதான் நாம நேர பண்ற திருவாராதனத்துக்கும் சத்வாரகமாக, இது அத்வாரகம், நேர பண்ற. அதனால்தான் சமாசிரண காலத்துல, சமாசிரணம்ன்றது ஆச்சரியமான விஷயம். சமாசிரணம்ன்றது என்ன விஷயம் அப்படின்னால் ஆச்சாரியனை நாம ஆசிரியித்தல். சரி, ஆச்சாரியன் நமக்கு என்ன பண்றார்? பிரசங்காத் அந்த சமாசிரணத்தை பத்தியும் சொல்லணும், எல்லாருக்கும் தெரியணும் நமக்கு. சமாசிரணம்ன்றது என்னது? ஆச்சாரியனிடம் இருந்து மந்திரோபதேசம் பெறுதல். மந்திரோபதேசம் ஆருக்கு? இந்த ஆத்மாவுக்கு. ஞானமயனாக ஞான குணகனாக இருக்கிற ஆத்மாவுக்கு சொஸ்வரூப பரஸ்வரூப
உபாயஸ்வரூப விரோதி ஸ்வரூப பலஸ்வரூப ஞானத்தை உண்டு பண்ணக்கூடியதான மந்திரம். இந்த மந்திரம் இந்த ஆத்மாவுக்கு. சரி, அதுக்கு முன்னால சில காரியங்கள்லாம் இருக்கு. பஞ்சசம்ஸ்காரம் சொல்றது. தாப புண்ட ததா நாம மந்திரோ யாகஸ்ச பஞ்சமஹா. தாபம் ஆச்சாரியன் சங்க சக்கர லாஞ்சனம் பண்ணுகிறார். முதல்ல அது சுதர்சன மந்திரத்தை சொல்லி சுதர்சன ஆழ்வான் பாஞ்சஜன்ய ஆழ்வானை தப்த சக்கராங்கனம் அதை உஷ்ணப்படுத்தி நம்முடைய தோள்கள்ல வைக்கிறார். தீயில் பொலிகின்ற செஞ்சுடராழி திகழ்திரு சக்கரத்தின் கோயில் பொறியாலே ஒத்துண்டு நின்று என்னையும் என் உடமையும் சக்கர பொறி ஒத்திக்கொண்டு இதெல்லாம் ஆச்சாரியன் பண்ணி வைக்கிறார். முதல்ல அது அர்த்தம். அடுத்தது புன்றம், நமக்கு நெற்றிக்குறி. 12 இடங்கள்ல திருமண்காப்பு, ஸ்திரீகளுக்கு 5 இடங்கள்ல. அந்த திருமண்காப்பை இட்டு விடுகிறார் ஆச்சாரியன். புன்றம். அதற்கு பிறகு ஆத்மாவுக்கு ஒரு பெயர் வைக்கிறார். அடியேன் ராமானுஜதாசன், அடியேன் ஸ்ரீனிவாசதாசன், அடியேன் ஸ்ரீ வைஷ்ணவதாசன், அடியேன் மதுரகவிதாசன் ஒரு தாசிய நாமம் வைக்கிறார். அந்த மாதிரி அமைஞ்சிருக்கு. அதுக்கப்புறம் ஆச்சாரியன் திருமந்திரம் துவயம் சரமஸ்லோகம் என்னும்படியான மந்திரத்தை உபதேசம் பண்றார். அந்த மந்திரத்தை உபதேசம் பண்ணிவிட்டு நமக்கு யாக சம்ஸ்காரம் அப்படின்னு ஒண்ணு பண்றார். தாப புண்ட ததா நாம மந்திரோ யாகஸ்ச பஞ்சமஹா. அந்த யாகத்துக்காக தான் இவ்வளவு சொல்றேன். தாபஹா முதல்ல அந்த தப்த சக்கராங்கனம் பண்றார். எதுக்கு இது? இப்போ ஒரு வஸ்துவுக்கும் ஒவ்வொன்றாலே சுத்தின்னு காட்டப்பட்டிருக்கிறது. பித்தளை பாத்திரத்தை சுத்திப்படுத்த வேண்டும் என்னால் புளியை இட்டு சுத்திப்படுத்த வேண்டும். அதான் பியூரிட்டி. கிளீன்லினஸ் வந்துடும். எதை போட்டாலும் கிளீன்லினஸ் வந்துடும். விம்பார் போட்டு தேய்ச்சா கிளீன்லினஸ் வராதா? டிடர்ஜென்ட் பவுடர் போட்டு தேய்ச்சா கிளீன்லினஸ் வராதா? மண்ணை போட்டு தேய்ச்சா கிளீன்லினஸ் வராதா? நன்னா அலமிட்டா கிளீன்லினஸ் வந்துடும், கிளீனா போயிடும். ஆனால் அது நம்முடைய உபயோகத்துக்காக சுத்தியாக ஆக வேண்டும், பெருமானுக்கு திருவாராதனத்துக்காக பொருள்களை பண்றதுக்காக ஆக வேண்டும் என்னால், மத்தமுண்டான காரியங்களுக்கு அது ஆக வேண்டும் என்னால் அதை புளிய போட்டு தேய்க்கணும், பசுஞ்சாணிய போட்டு அலம்பணும். அப்பதான் அதுக்கு சுத்தி. இல்லைன்னா சுத்தி கிடையாது. கிளீனர். கிளீன் வேற, சுத்தம் வேற. சுத்தம்ன்றது பியூரிட்டி. அந்த மாதிரி இருக்கக்கூடியது. அதே மாதிரி வெள்ளிக்குன்னு சுண்ணாம்பு 3வது எடுத்து போடணும். எல்லாவற்றையும் சுத்தப்படுத்துவது சாணகச்சாரும் பசுஞ்சாணகம். இதெல்லாம் எடுத்து போட்டு அலம்பினால்தான், ஜலத்தை கொட்டி அலம்பினால்தான் சுத்தி ஏற்படுகிறது. அதே மாதிரி இந்த சரீரத்துக்கு எதனால சுத்தி? நல்ல சோப்பா போட்டு குளிச்சேன். எப்படிப்பட்ட சோப்பு தெரியுமா? இந்த சாண்டல் சோப், அந்த சாண்டல் சோப், எத்தனையோ பிராண்ட் இருக்கோ இல்லையோ, அதை போட்டு நன்னா குளிச்சேன். 1 மணி காலம் குளிச்சேன், சுத்தி இல்லை. இப்ப இந்த சரீரத்துக்கு எப்ப சுத்தின்னா, இந்த சக்கர ஆஞ்சனம் பண்ணினால்தான் சுத்தி. அப்பதான் பெருமாளுக்கு உரித்தான விஷயமாக இந்த சரீரம் ஆறுது. அதனால்தான் தப்த சக்கராங்கனம். நெருப்பை விட சுத்தி பண்ணக்கூடியது எதுவுமே இல்லை. அதனால்தான் தப்த சக்கராங்கனம்னு சொல்றது. அப்போ இந்த சரீரத்தை சுத்தி பண்ற. இப்ப இப்படி வச்சுக்கோங்க. முதல்ல பாருங்க, பெருமாளுக்கு சமர்ப்பிப்பதற்காக பால். அந்த பாலை பெருமாளுக்கு சமர்ப்பிக்கணும்னா முதல்ல அந்த பாத்திரம் சுத்தமா இருக்கணும் இல்லையா? அந்த பாத்திரம் சுத்தமாக இருக்க வேண்டும். இப்ப உள்ளுக்குள்ள இருக்கக்கூடிய ஆத்மாதான் பகவானுக்கு சமர்ப்பிக்கப்பட வேண்டிய பால். அப்ப அந்த ஆத்மாவாகிற பால் சுத்தமான பாத்திரத்துல இருக்கணும்னா சரீரம் சுத்தமாய் இருக்க வேண்டும். அந்த சரீர சுத்திக்காகத்தான் இந்த சங்க சக்கர லாஞ்சனம் ஆச்சு. அதுக்கு அடுத்தபடியாக
இதுல பால் வச்சிருக்கு, 6வது எடுத்து சாப்பிட்டு போயிட்டாங்கன்னா, 6வது எடுத்து வந்து பால் சாப்பிட்டு போயிட்டாங்கன்னா பெருமாளுக்கு ஆகாதோ இல்லையோ. அதே மாதிரி இந்த சரீரத்துல இருக்கக்கூடிய ஜீவாத்மா இருக்கிறதே, இந்த ஜீவாத்மா இவனுக்கு அடிமை, அவனுக்கு அடிமை, அவனுக்கு அடிமைன்னு சொல்லிட்டு போயிட்டு இருந்தாங்கன்னா, இல்ல இல்ல பகவானுக்கு அடிமை, அதுக்கு அடையாளம் காட்டணும் இல்லையோ. அதுக்குதான் இந்த திருமண்காப்பு. இது நம்மாத்து பாத்திரம்னு தெரியணும்ன்றதுக்காக எழுதி வைக்கிறோம் இல்லையோ, அந்த பாத்திரத்து மேல பேர் வெட்டி வைக்கிறோம் இல்லையோ. அந்த மாதிரியாக இந்த பாத்திரத்துல சரீரமாகிற பாத்திரம், பால் ஆத்மாவாகிற பால் இருக்கக்கூடிய இந்த சரீரமாகிற பாத்திரத்துக்கு பகவானுடைய சொத்துன்றது அடையாளம். அதுதான் இந்த திருமண்காப்பு. அவனுடைய பாத இலச்சினை. என் சென்னித்திடரில் பாத விலச்சினை வைத்தார் பண்டன்னு பட்டினங்காப்பே. சரி, அதுக்கு மேல உள்ள இருக்கக்கூடிய பால் இருக்க, அத பால்னு ஒரு பெயர் வைக்கணுமோ இல்லையோ. உள்ள இருக்கிற ஆத்மாவுக்கு ஒரு பெயர் வைக்கணும். இத்தனை நாளும் ஆத்மாவுக்கு என்ன பெயர் இருந்தது? ஒரு பேரும் இல்லாத இருந்தது. ஏன் ஒரு பேரும் இல்லாத இருந்தது அப்படின்னா, எந்த சரீரத்தை எடுத்துக்கிறதோ அந்த பெயரை வச்சுட்டு இருந்தது. சிங்கத்துக்குள்ள பூந்துட்டு இருந்ததுன்னா சிங்கம்னு பேர் வச்சுட்டது, புலிக்குள்ள பூந்துட்டுதானா புலின்னு பேர் வச்சுட்டது, காக்காய்க்குள்ள பூந்துட்டு இருந்ததுன்னா காக்கான்னு பேர் வச்சுட்டு இருந்தது, மனுஷனுக்குள்ள பூந்துட்டு இருந்ததுன்னா மனுஷன்னு பேர் வச்சுட்டு இருந்தது. அப்போ ஒரு பெர்மனன்ட் நேமே கிடையாதா? பெர்மனன்ட் நேம் அதான் வசிஷ்டாச்சாரியர் லக்ஷ்மம் அடையாளம் சொன்னார் சொன்னேன். ஆத்மாவுக்கு உண்டானதான அடையாளம். அந்த அடையாளமாக இருக்கக்கூடிய பெயர் என்னன்னு கேட்டா தாசன். எந்த சரீரத்துல இருந்தாலும் தாசன் தான். அது பிரம்மா சரீரத்துல இருந்தாலும் இல்ல பிராட்டி திருமேனியிலேயே இருந்தாலும் இந்த ஆத்மா, அல்லது எறும்பு சரீரத்துல இருந்தாலும், நித்தியசூரிகள் திருமேனியில் இருக்கிற ஆத்மா, ஆதிசேஷனுடைய திருமேனியில் இருக்கிற ஆத்மா, எல்லாம் சேஷன் தானே, எல்லாம் அடிமைப்பட்டவன் தானே. அப்ப இந்த ஆத்மாவுக்கு பெர்மனன்ட் பேர் எதுனால் அடியான் என்றே ஓலைப்படா பிரமாணம் சொல்லிற்று. ஆத்மாவுக்கு எது பெயர்னா அடியான் என்றே. அகமர்த்தத்துக்கு ஞானானந்தங்கள் தடஸ்தம் என்னும்படி தாஸ்யமிரே அந்தரங்க நிரூபகம். அப்ப ஆத்மாவுக்கு என்ன பெயர் வைக்கிறதுனால் தாசன். அதனால்தான் அந்தந்த ஆச்சாரிய பரம்பரையில இருக்கக்கூடிய கிரம பிரகாரம் சிஷ்யர்களுக்கு ஆச்சாரிய சுவாமிகள் தாசிய நாமம் விடுகிறார்கள். அடியேன் ராமானுஜதாசன். அப்ப இந்த பாலுக்கு பேர் வச்சாச்சு. சரி, அந்த பாலை அப்படியே சமரிச்சு விடுறதா? அதுல சர்க்கரை சேர்க்க வேண்டாமா? ஏலக்காய் சேர்க்க வேண்டாமா? குங்குமப்பூ சேர்க்க வேண்டாமா? வாசன திரவியங்கள்லாம் சேர்க்க வேண்டாமா? அதுதான் ஆச்சாரியன் நமக்கு உபதேசிக்கும்படியான திருமந்திரத்வய சரம ஸ்லோகங்கள். அதை சேர்த்துட்டா அதனுடைய வாசனை அதுல பரிமளம் வந்துடுது. அப்ப இந்த மந்திரத்தை பெற்று விட்டோமே ஆனால் ஞான பரிமளம் ஆத்மாவுக்கு வந்துடுறது. இந்த குங்குமப்பூவையும் ஏலக்காயையும் சர்க்கரையும் சேர்த்து விட்டோமே ஆனால் சுவையும் வாசனையும் அதுக்கு கூடுறது. அதே மாதிரி அகமன்னம் அகமன்னம் அகமன்னம், நான் அன்னம் நான் அன்னம் நான் அன்னம் சொல்றோம். க்ஷீரான் பெருமாளுக்கு சமர்ப்பிக்கத்தக்க க்ஷீராந்த நாமம். அப்ப பெருமாளுக்கு சமர்ப்பிக்கத்தக்க க்ஷீரான்னம் இதுன்னா அந்த க்ஷீரான்னம் வெறும் பாலா இல்லையே. அதுல எத்தனை திரவியங்கள் சேர்றது, அதனுடைய பரிமளம் இருக்கு. நிறைய நெய் சேர்க்கிறோம், ஏலக்காய் சேர்க்கிறோம், குங்குமப்பூ சேர்க்கிறோம், சர்க்கரை சேர்க்கிறோம். இதெல்லாம் சேர்த்துதான் அது. அதுதான் திருமந்திரத்வய சரம ஸ்லோகங்கள், அர்த்தபஞ்சக ஞானம். இது மொத்தத்தையும் ஊற்றுறது. இது இத்தனையும் பண்ணி மடப்பள்ளியோட இருந்தா பிரயோஜனம் உண்டோ? அவனுக்கு சமர்ப்பிக்க வேண்டாமா? அதுதான் யாக சம்ஸ்காரம். அதைத்தான் யாகம்ன்ற சம்ஸ்காரமாக காட்டுகிறார்கள். அதுதான் புரியலையே சுவாமி அப்படின்னா, ஆச்சாரியன் என்ன பண்றாரு தெரியுமா?
அப்போ ஒரு ரெக்கக்னிஷன் நமக்கு கொடுக்கிறார். சமாசேன காலத்துல ஆச்சாரியன் நமக்கு ஒரு ரெக்கக்னிஷன் கொடுக்கிறார். என்ன ரெக்கக்னிஷன்னா ராமானுஜியோசி, ராமானுஜர் ஆகிற ஆச்சாரியனுடைய சம்பந்தத்தை நீ பெற்று விட்டு இருக்கிறாய். அதைத்தான் நம்ம ஆச்சாரியன் நமக்கு ஏற்படுத்தி கொடுக்கிறார். நம்ம ஆச்சாரியனுடைய இந்த ரெக்கக்னிஷன், இட் இஸ் தி யூனிவர்சிட்டி டிகிரி. சமாசேனம் இஸ் தி யூனிவர்சிட்டி டிகிரி, பிஹெச்டி டிகிரி, அதுக்கு மேல டிகிரி. என்னதுன்னா யூ பிலாங் டு ராமானுஜா, நீ ராமானுஜரை சேர்ந்தவனாக ஆகிவிட்டாய். ராமானுஜியோசி இது சொல்றதுனால ஆச்சாரியன் gives us permission to perform திருவாராதனம். unless we get that permission, ஆச்சாரியன் நமக்கு திருவாராதனம் பண்ணுவதற்கு ஒரு அதிகாரத்தை கொடுக்கிறார். அந்த அதிகாரம் கிடைக்காமல் நம்முடைய திருவாராதனத்தை பெருமான் ஏற்பது கிடையாது. சாதாரணமா கிரகத்துக்குள்ள அந்த பெருமாள் சன்னதியை தாண்டி உள்ளுக்குள்ள திருமணப்பள்ளிக்குள்ள போகணும்னாலே ஒரு ஆத்துல இருந்தது. ஒரு ஸ்ரீ வைஷ்ணவ திருமாளியில இது வழக்கம் இருந்தது. சமாசேன ஆனவாதான் உள்ள தொடலாம். சமாசேன ஆனவாதான் அவர்கள் தாங்கள் தளிக பண்ணலாம். சாதாரணமா கல்யாணமாகாத பெண்களுக்கு தளிக பண்ண தெரியாது. அந்த நாள்ல எல்லாம் பொன் பார்க்க போவா. போச்சே கொனட்டையா கேள்விகள் எல்லாம் கேட்பான். கேட்கச்சே பொண்ணுக்கு தளிக பண்ண தெரியுமா? ஆஹா, எங்காத்து பொண்ணு 50 பேர் வந்தாலும் தளி பண்ணி சாய் போன்னுடுவா. உடனே அவ எழுந்துருவா, வேண்டாம் போறேன், எனக்கு இந்த சம்பந்தம் வேண்டான்னுவா. ஏன்னு கேட்பா. 50 பேருக்கு தளிக பண்ற அளவுக்கு உங்க பொண்ணுக்கு சக்தி இருக்குன்னா உங்காத்து உள்ள போய் தானே தளிக பண்ணிருக்கணும். உங்க திருமண பள்ளிக்குள்ளதானே போய் தளிக பண்ணிருக்கணும். உங்க பெண்ணுக்கு கல்யாணமே ஆகல, சமாசேனமே ஆகல, சமாசேனம் ஆகாத உள்ளத்தோட விட்டுட்டோங்கன்னா நீங்க ஆச்சார அனுஷ்டானத்துல குறைவு உங்களுக்கு முடிவு பண்ணிடுவா. அப்போ பகவத் ஆராதனத்துக்காக நாம தளிகை பண்ண வேண்டும் என்னால் சமாசேனம் ஆயிருக்கு, ஒரு ஆச்சாரிய ஆசிரியனமாகி இருக்க வேண்டும். இது ரொம்ப முக்கியமான விஷயமாக காட்டப்பட்டிருக்கிறது. அப்படி இல்லைன்னா எம்பெருமான் நாம பண்ற பூஜையை ஏற்றுக்கொள்வது கிடையாது. இது ராமாயணத்துல அற்புதமாக வருது. குகன் கொடுத்தது பெருமாள் வாங்கிக்கல, சபரி கொடுத்தது வாங்கிட்டார். இதுக்கு என்ன காரணம்னா சபரிக்கு ஆச்சாரிய சம்பந்தம், குகனுக்கு ஆச்சாரிய சம்பந்தம் இல்லை. அது அந்தந்த பிரகரணத்துல விண்ணப்பம் பண்ணுவேன். சபரி மோட்ச பிரகரணத்துல இதை விபுலமாக பார்க்கலாம். அப்ப இதுதான் யாக சம்ஸ்காரம்னு பேரு. அப்ப எம்பெருமானுக்கு பண்ணப்படும்படியான நேரடியான பூஜை. அப்போ சத்வாரகமான பூஜை விஸ்வாமித்திரர் பண்ணார், அவர் பிரபன்னர் இல்லை. அத்வாரகமான பூஜை நாம பண்றோம். இந்த பூஜைக்கு என்ன தடை வந்தாலும் அந்த விக்னங்களை போக்குகிறான் எம்பெருமான். யஜ்ஞ விக்னகரம் அந்யாம் எவிடென்டா பார்த்துட்டு இருக்கோம். பல இடங்கள்ல தன்னுடைய திருவாராதனத்துக்கு, தன்னுடைய பூஜைக்கு, தன்னுடைய கைங்கரியத்துக்கு தடை வந்ததேயானால் அந்த தடையை எம்பெருமான் தான் போக்குகிறான். நேர பார்த்து கொண்டிருக்கிறோம். இது நமக்கு நல்லா தெரியும். அதத்தான் யஜ்ஞ விக்னகரம் ஹன்யாம் அப்படின்னு ஒரு சங்கல்பம் பண்ணி கொண்டிருக்கிறான் பகவான். அந்த சங்கல்பத்தை நிறைவேற்றுறதுதான் விஸ்வாமித்ர யாக சம்ரட்சணம். இப்ப விஸ்வாமித்ர யாக சம்ரட்சணம்ன்றதுக்கு உண்டானதான பீட்டிகை இது. கடந்த உபன்யாசத்துல நாம பார்த்தது, பெருமான் அவதாரம் பண்ணார்னு சொன்னார் வால்மீகி பகவான். அவதாரம் பண்ணினார்னு சொல்லி 12 ஸ்லோகங்களுக்குள்ள ராமபிரான் வித்வானாக ஆகிவிட்டார். பெருமாள் வித்வான் ஆயிட்டார் அப்படின்னு தெரிவித்தார். ராமபிரான் வித்வான் ஆயிட்டார் எல்லாத்தையும். அதுக்கு ஸ்லோகங்கள்லாம் பார்த்து அப்பதான் வந்தார் விஸ்வாமித்திரர். தாம் எழுந்தெழுகிறார். அதுக்கு முன்னால ராஜா தசரதன் அவன் என்ன பண்ணினான் என்னால், தேஷாம் தார கிரியாம் பிரதி, அவளுடைய தன்னுடைய புத்திரர்களுடைய தாரக்கிரியா, நல்ல பெண்ணா பழணுமே, ஆற கல்யாணம் பண்ணலாம் அப்படின்னு சிந்தையாமாசா.
இத பத்தி தன்னுடைய பௌர ஜனங்களோட அவன் யோசனை பண்ணிட்டு இருந்தான். ரொம்ப ஆச்சரியமான விஷயம். இது தசரதனுடைய குடும்ப விஷயம். குடும்ப விஷயத்துல என்னுடைய பசங்களுக்கு குழந்தைகளுக்கு நான் கல்யாணம் பண்ணணும், யாரை இது பண்ணலாம், யாரை பார்க்கலாம், எப்படி நாம பெண் தேடுறது அப்படின்னு சொல்லிட்டு தன்னுடைய குடும்பத்துல இருக்கிறவாளோட ஆலோசனை பண்ணணும், நியாயம். ஆனால் அவன் தான் பண்ணி இருக்கக்கூடிய காரியம் எப்படி அமைந்திருக்குன்னா, அவன் மற்றவாளோட கூட சேர்ந்து இதை டிஸ்கஸ் பண்றான். மந்திரி புரோகிதாளோட டிஸ்கஸ் பண்றான், அதை பத்தி விசாரம் பண்ணுகிறான். ஏன் அவளோட பண்ணணும்? எவ்வளவு பெரிய ராஜதந்திரம் இது! இது தனிப்பட்ட ஒரு குடும்பமாக அவன் இருந்தானே ஆனால் யாரையாவது போய் கல்யாணம் பண்ணலாம். திஸ் இஸ் மை பர்சனல். ஒரு ராஜாவினுடைய கல்யாணமோ ஒரு ராஜகுமாரனுடைய கல்யாணமோ இட் கேன் நெவர் பி a personal thing. It is more and more official. எப்படி சொல்றங்கோ, அவளுடைய அந்தரங்க வாழ்க்கை வேணா பர்சனலா இருக்கலாம், ஆனால் அவள் அந்த ராஜ்யத்துக்கே ராணியா இருக்க போறவோ. அப்ப அந்த ராஜ்யத்தினுடைய பெருமைக்கு தக்க ராணியாக வரணும். அந்த ராஜ்யத்துக்கு ஆபத்து வந்ததே ஆனால் தியாகம் பண்றவளா இருக்கணும். அந்த ராஜாவுக்கு ஏதாவது ஆயிற்றே ஆனால் அந்த ராஜ்ய காரியங்களை பார்க்கக்கூடிய சாமர்த்தியம் படைத்தவளா இருக்கணும். அந்த அரசனுடைய ஸ்தானத்தை பூர்த்தி பண்ணுபவளாக இருக்கணும். இத்தனையும் இருக்கு. பெரிய ராஜநீதி இது. இல்லைன்னாக்கா தன்னுடைய பசங்களுடைய கல்யாணத்துக்கு ஊரை கூட்டி பேசுவானா? இது எவ்வளவு பெரிய விஷயம் தெரியுமா? அது என்னுடைய பர்சனல். அதையும் இதையும் ஒன்னா பார்க்க கூடாது, முடியாது. ராஜாக்கள் பார்க்க முடியாது. அவளுக்குன்னு சில குவாலிட்டிஸ் இருக்கணும், அவளுக்குன்னு சில பெருமைகள் இருக்கணும். என்ன, பட்டத்து ராணியாக ஆக போறோம். சாதாரணமா அவனுடைய பத்னியாக அந்த புறத்துல இருக்கிறவன்னா அதை பத்தி விசாரம் கிடையாது. பட்டத்து ராணியாக அந்த சிம்மாசனத்துல அவன் பக்கத்துல உட்கார வேண்டியவள் என்னால் அவளுக்குன்னு எத்தனை ஆலோசனை பண்ணி பண்ணணும். அதற்கனுகுணமாக யோசனை பண்ணி கொண்டிருக்கிற போதுதான் காவலாளி வந்தான். விஸ்வாமித்திரர் எழுந்தருளி இருக்கிறார் அப்படின்னு சொல்லும்படியான விஷயமாக அமைந்திருக்கிறது. அப்ப அந்த சமயத்துல தசரதன் பரம சந்தோஷத்தோட அவரை வரவேற்றார். அவர் தான் பண்ண வேண்டிய யாகத்துக்கு 6 நாள் பண்ண வேண்டிய யாகத்துக்கு ராமனை துணையாக கேட்டாள். முதல்ல அனுப்ப மாட்டேன், நான் கோபம் வந்தது. வசிஷ்டர் சொன்னார், உடனே அனுப்பினான். அவர் 2 பேரும் புறப்பட்டு போனார்கள். சித்தாஷ்டிரமத்துல அவருடைய யாகத்தை பூர்த்தி பண்ணி கொடுத்தான். இதுல சொல்ல வேண்டிய அம்சங்கள் என்னென்ன இருக்கோ அந்த அம்சங்கள் அத்தனையும் அடுத்த வாரம் உபன்யாசத்துல விண்ணப்பம் பண்ணுகிறேன். இன்னி தினத்துல ராமாயணத்தின் கிட்டக்கவே போகல, ஆனால் யாகம்னா என்னன்னு தெரிஞ்சுட்டோம். அந்த யாகம் எதுக்காக பண்றதுன்னு தெரிஞ்சுட்டோம். இந்த யாக சம்ஸ்காரம் ஆச்சாரியன் நமக்கு எப்படி பண்ணி வைக்கிறாருன்னு தெரிஞ்சிடும். பஞ்சசம்ஸ்காரம்னா என்னன்னு தெரிஞ்சிடும். ஸ்ரீ வைஷ்ணவர்கள் அவசியம் தெரிந்து கொள்ள வேண்டிய விஷயங்களாக இவை அமைந்தபடியாலே இவற்றை விண்ணப்பம் பண்ணினேன். அடுத்த வாரம் கதாபாகத்தை அனுசரித்து விண்ணப்பம் பண்ணுகிறேன். கோஷ்டியார் எல்லோரும் எழுந்துள்ளவனுமாய் பிரார்த்திக்கிறேன். இப்பொழுது யாருக்காவது ஏதாவது சந்தேகம் இருந்தால் கேட்கலாம். அடியேன் சுவாமி, ரொம்ப அற்புதமா இருந்தது சுவாமி. யாக ரக்ஷணத்துல தொடங்கி யாக சம்ஸ்காரம் வரைக்கும் எக்ஸ்பிளைன் பண்ணது ரொம்ப அற்புதமா இருந்தது. அடியேன் சுவாமி பாக்கியம். அடியேன் சுவாமி, பானை ஆர்ப்பானை அவ்வளவு அழகா கம்பேர் பண்ணீங்க. ரொம்ப நாள் திருவன்காப்போட வியாக்கியா தாத்பரியம் எல்லாத்தையும் ரொம்ப நல்லா ரொம்ப ரொம்ப அருமையா இருந்தது சுவாமி. தேங்க்ஸ். அடியேன் தன்யஸ்மி. அடியேன் தன்யோஸ்மி சுவாமி. நமஸ்காரம். வரேன். அடியே நம்ம பூர்த்தி பண்ணிக்கலாம் அந்த உபன்யாச செஷன். நெக்ஸ்ட் வீக் கண்டினியூ பண்ணும். அடியே அடியேன்